எவ்வளவு திமிரு இருந்தா பிச்சைக்கார குடும்பம் நீங்க எங்க வீட்டு வாசப்படி மிதிப்பீங்க? உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கம், மானம், சூடு, சொரணன்னு எதுவுமே இல்லையா? சாப்பிடுற சாப்பாட்டுல உப்பு போட்டு தானே சாப்பிடுறீங்க. பணத்துக்கு ஆசைப்பட்டு பெத்த பொண்ணைய வச்சு இப்படி ஒரு காரியம் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட உடம்பு கூசவே இல்லையா? கேளுங்க அத்தை, நல்லா கேளுங்க. நாக்கு புடுங்குற மாதிரி கேளுங்க. எல்லாத்துக்கும் காரணம் இங்க நிக்கிறாளே, இதோ இந்த சக்தி மேடம் தான். ஹேய், உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? அவங்க உன்னை ஒரு பொண்ணு மாதிரி தானே பார்த்தாங்க. அவங்களுக்கு போய் இந்த மாதிரி ஒரு துரோகம் பண்றியே, உனக்கெல்லாம் எப்படி மனசு வந்துச்சு? துரோகத்தை பத்தி எல்லாம் நீ பேசாத. துரோகத்தை பத்தி பேசலாம் உங்களுக்கு தகுதியே இல்ல. நல்லா இருக்குடி, ரொம்ப நல்லா இருக்கு. உன் கூட இருக்கிறவங்க எல்லாருக்கும் கொம்பு சீவி விட்டு எங்க குடும்பத்தோட நிம்மதியை கலைச்சு பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்த. உன் பொறப்பே ரொம்ப தப்புடி. வார்த்தையை பார்த்து அளந்து பேசுங்க. இன்னொரு தடவை என் பொறப்ப பத்தியோ என் குடும்பத்தை பத்தியோ பேசுனீங்க, அப்புறம் நான் வயசுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன். என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? உன்னால எங்க அத்தைய ஒண்ணும் பண்ணி கிழிக்க முடியாது. அவங்க நிழல கூட உன்னை தொடவிட மாட்டேன். அனிதாமா, சக்தி ஏதோ கோவத்துல பேசிட்டாங்க, மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம் தானம்மா. நமக்குள்ள எதுக்குமா வீண் சண்டை போடணும்? யோ, ஐயோ ஐயோ, என்னங்க? என்னது? என்ன சொன்ன? நம்ம எல்லாம் ஒரே குடும்பமா? ஆஃப்டர் ஆல் நீ இந்த வீட்ல வேலை பாக்குற ஒரு சமையல்காரணி. உனக்கு என்னோட சம்பந்தம் கேக்குதா? நாங்க சாப்பிடும்போது கீழே செதறி கிடக்கிற சாப்பாட்டை எடுத்து பசிக்கு சாப்பிடுற பஞ்ச பரதேசி நீங்களாம். உங்களுக்கு இந்த இந்துவோட சம்பந்தம் கேக்குது? ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்து ஒழுங்கா வளர்த்து அத நல்லபடியா இன்னொருத்தன் கையில கல்யாணம் பண்ணி கொடுக்க வக்கு இல்லாம கர்ப்பமா இருக்கான்னு போய் சொல்லி டிராமா போட்டு சொத்துக்காக மானத்தையே விக்கிறியே, உனக்கு இந்த இந்துமதியோட சம்பந்தம் கேக்குதுல? நீ எல்லாம் ஒரு பொம்பளையாடி. குனிஞ்ச தலை நிமிராம நடக்கணும்னு பொண்ணுங்களை மட்டும் சொல்லி வளர்க்க கூடாது. எந்த பொண்ணை பார்த்து பேசினாலும் ரொம்ப கண்ணியமா மரியாதையா அவங்களோட கண்ணை பார்த்து பேசணும்னு ஒரு பையனுக்கும் சொல்லி வளர்க்கணும். அதுக்கு துப்பில்லாத நீ எல்லாம் ஒரு அம்மாவா? காயத்ரியோட வாழ்க்கையை கெடுத்து அவ வயித்துல உன் பையனோட வாரிசு வளருதுன்னு சொன்னா உன் பையனை கண்டிக்காம 30 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து கொடுக்கறியே, நீ எல்லாம் ஒரு அம்மாவா? இப்படிதான் சிவா சாருக்கும் இந்த அனிதாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக இவ கர்ப்பமா இருக்கான்னு எமோஷனல் டிராமா பண்ணி பிளாக்மெயில் பண்ணா நீ அதுக்கு சப்போர்ட் பண்ணியே, நீ எல்லாம் ஒரு அம்மாவா? உன்னோட பையன் சந்தோஷ் இப்படி ஒரு கேடுகெட்ட காரியத்தை பண்ணிட்டான்னு தெரிஞ்சும் பணத்துக்காக உன் பையனை இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொன்னியே, நீ எல்லாம் ஒரு அம்மாவா? வயசுல பெரியவங்களோ சின்னவங்களோ முதல்ல மரியாதை கொடுத்து அதுக்கப்புறம் மரியாதை வாங்க பழகிக்கோ. இல்லனா இங்க எல்லாம் அசிங்கமா போயிடும். செய்யற தப்பெல்லாம் செஞ்சுட்டு தெனாவட்டா இருக்கிற உங்களுக்கே இவ்ளோ கோவமும் திமிரும் இருந்தா ஒரு பொண்ணோட வாழ்க்கை வீணா போயிடக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துக்காக போராடுற எங்களுக்கு எவ்வளவு ஆத்திரமும் வைராக்கியமும் இருக்கும். அக்கா வேண்டாம்க்கா, எதுவும் பேச வேண்டாம். உனக்கு ஒண்ணும் தெரியாது. இவங்களுக்கு இப்படி பேசினா மட்டும்தான் உரைக்கும். சக்தி, நான் உன்கிட்ட அன்னைக்கே சொல்லிட்டேன். இனிமே இந்த வீட்டு பக்கமே உன்னை வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, அதையும் மீறி வந்திருக்க. இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தடவையும் நீ இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கும் போதெல்லாம்
எங்க அண்ணி அடிக்கடி சொல்லுவாங்க. இவ உள்ள வந்தானா பெரிய பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்க. ஆனா நான் என் அண்ணி பேச்சையும் மீறி உனக்காக நான் பறிஞ்சு பேசினதுக்கு எனக்கு நீ நல்ல பரிசு கொடுத்துட்ட சக்தி. நான் அப்படி என்னமா உங்களுக்கு துரோகம் பண்ண? நான் பண்ண பெரிய தப்பு இந்த வீட்ல இருந்தப்ப உங்க எல்லாருக்குமே உண்மையாவும் நேர்மையாவும் இருந்ததுதான். அன்னைக்கு ஆபீஸ்ல என்ன பார்த்ததும் என்னமா சொன்னீங்க? இதுக்கப்புறம் நீ இந்த ஆபீஸ்ல கால் எடுத்து வைக்க கூடாது, வீட்லயே காலடி எடுத்து வைக்க கூடாதுன்னு. அப்படி நான் என்னமா பண்ண? நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க மும்பைல இருந்தப்ப சிவா சார எம்டி சீட்ல இருந்து தூக்குறதுக்காக இந்துவும் அனிதாவும் ஏகப்பட்ட பிளான் பண்ணாங்க. ஏமா அவங்கலாம் உங்களுக்கு நல்லவங்களா போயிட்டாங்க, ஆனா இந்த சக்தி உங்களுக்கு கெட்டவளா ஆயிட்டாளா? அம்மா, அனிதாவோட வாழ்க்கையை நான் தான் கெடுத்தேன்னு சொல்றீங்களே, ஏன் அவளோட வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு என்னைக்காவது யோசிச்சு பாத்தீங்களா? என்னைக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல உங்க எல்லா பேச்சையும் கேட்டு சிவா சார் என்ன கொண்டு போய் சேர்த்தாரோ அப்பவே என் மனசார நான் எல்லாரையும் வெறுத்துட்டேன். அப்படி இருந்தும் அபிராமி மேடம் வந்தப்போ அனிதா வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக, அனிதா சிவா சார கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக நான் அந்த டாக்டர் செல்வாவை கல்யாணம் பண்ண சம்மதிச்சேன். என்னோட அம்மாவை அம்மான்னு அதிகமா கூப்பிட்டதை விட அதிகமா அம்மான்னு கூப்பிட்டது உங்களை மட்டும்தாம்மா. ஆனா அப்படிப்பட்ட நீங்களே ஒரு கட்டத்துல என்ன தூக்கி குப்பையில போடுற மாதிரி போட்டீங்களே, எதையும் நான் இப்ப வரைக்கும் மறக்கலமா, நான் மறக்கவும் மாட்டேன். ஏய், என்னடி பழசெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்க? இப்படி பேசி பேசி தானே ருத்ராவோட மனச மாத்தி மாத்தி கெடுத்து வச்சிருக்க. நீ இந்த வீட்டுக்குள்ள வந்துடலான்னு நினைச்சிட்டு இருக்கியா? அது இந்த ஜென்மத்துல நடக்காதுடி. சி, அதான் உங்க குடும்பமே வேண்டாம், உங்க யார் முகத்திலயும் முழிக்க கூடாதுன்னு வைராக்கியமா இருக்கணும்னு நினைச்சேன். ஏதோ ஒரு சூழ்நிலையில தான் இப்ப கூட இங்க நின்னு பேசிட்டு இருக்கேன். சக்தி, வந்த இடத்துல எதுக்குமா தேவையில்லாத பிரச்சனை? அவங்க ஏதோ நம்ம மேல இருக்க கோவத்துல அவங்க வார்த்தையை விடுறாங்க, திரும்பி நாமளும் வார்த்தையை விடணுமா? 1000 தான் இருந்தாலும் இது நம்ம காயத்ரியோட புகுந்த வீடு. என்னது புகுந்த வீடா? இன்னொரு தடவை இது காயத்ரியோட புகுந்த வீடு, நம்ம குடும்பம் தாங்கிற வார்த்தையெல்லாம் வந்துச்சு, அப்புறம் நான் மனுஷாவே இருக்க மாட்டேன். மேடம், எங்க அம்மாவும் அப்பாவும் அப்படி என்ன மேடம் தப்பா சொல்லிட்டாங்க? எதுக்காக அவங்க கிட்ட நீங்க இவ்ளோ கோவப்படுறீங்க? ஏய், மத்தவங்க பேசினா கூட நான் பொறுத்துட்டு இருப்பேன், ஆனா நீ முன்னாடி வாயை திறந்து பேசுனா எனக்கு அப்படி பத்திக்கிட்டு எரியுது. வாய் மூடிட்டு அமைதியா இரு, இல்லைன்னா கொன்னுடுவேன். அண்ணி போதும், இந்த பேச்சை விடுங்க. அவங்க எதுக்காக வந்தாங்களோ அத பண்ணிட்டு அவங்க போயிட்டே இருக்கட்டும். வீம்புக்குன்னே விதண்டாவாதமா பேசுறவங்க கிட்ட நாம பேசி எந்த புண்ணியமும் இல்ல. விடுங்க. அப்பா, அம்மா, யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க ப்ளீஸ். வாங்க மாப்பிள்ள, நல்லா இருக்கீங்களா? என்னது மாப்பிள்ளையா? யோ, யார பார்த்து மாப்பிள்ளைங்கிற? உனக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்காயா? என்னையா பொண்ண வளர்த்திருக்க? பணக்கார வீட்டு பையனா பார்த்து அவனை மடக்கி வளைச்சு போட்டு அவனை கல்யாணம் பண்ண சொல்லிருக்கியே, நீ எல்லாம் ஒரு அப்பனா? முதல்ல நீ வீட்டை விட்டு வெளியே போயா, வெளியே போயா, வெளியே போயா. இங்க நின்னு என்ன டிராமா பண்ணிட்டு இருக்கீங்க? உன்ன
சந்தோஷ், யார் மேல கை வைக்க போற? அக்கா வேண்டாம்க்கா, ப்ளீஸ்க்கா. என்னதான் இருந்தாலும் அவர் என் புருஷன்க்கா. ப்ளீஸ்க்கா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், அடிக்காதீங்க ப்ளீஸ். சக்தி, வேண்டாம் சக்தி, ரொம்ப தப்பு. நீ எது பண்ணாலும் அது காயத்ரியோட வாழ்க்கையை தான் பாதிக்கும். கொஞ்சம் யோசிச்சுக்க சக்தி. ஏய், நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? இந்த வயசுல கூட என் அப்பா சொந்த கால்ல சமையல்காரனா வேலை பார்த்து அவர் உழைப்புல சம்பாதிச்சு எங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா நீ தண்டமா உட்கார்ந்து வீட்ல தண்ட சோறு சாப்பிட்டுக்கிட்டு யாரோ சம்பாதிச்ச பணத்துல பணக்காரன்னு சீன் போட்டுக்கிட்டு திரியுற. கேட்டரிங் கணேஷன்னு என் அப்பாக்கு ஒரு அடையாளம் இருக்கு. இந்த பணக்கார குடும்பத்துல நீ இல்லாம இருந்திருந்தனா உனக்குன்னு ஒரு அடையாளம் இருந்திருக்குமா? வேண்டாண்டி, ப்ளீஸ் அப்படிலாம் பேசாத. இங்க பாரு காயத்ரி, உன் வாழ்க்கையில நேத்து வந்த உன் புருஷனை ஒரு வார்த்தை தப்பா பேசினதுக்கே உன்னால தாங்கிக்க முடியல. ஆனா இத்தனை வருஷமா உன்னையும் என்னையும் எந்த கஷ்டமும் படாம நம்மள பெத்து வளர்த்த ஆளாக்குன நம்ம அப்பாவை பிடிச்சு வெளியே தள்ளுவான். அத பாத்துக்கிட்டே என்ன சும்மா இருக்க சொல்றியா? தம்பி, நான் உங்க வீட்டுல வேலை பார்க்குற சாதாரண சமையல்காரன் தான். ஆனா என்னோட எந்த பொண்ணுங்களையும் நான் தப்பான விதத்துல வளர்க்கல. நான் என்னோட பிள்ளைங்களுக்கு ஒழுக்கத்தையும் கண்ணியத்தையும் சொல்லி கொடுத்து தான் வளர்த்திருக்கேன். அதனாலதான் மனசுல நினைச்சவங்க கூட வாழணும்னு உங்களை தேடி என் பொண்ணு வந்திருக்கா. அந்த பாசத்தை தயவு செய்து கொச்சப்படுத்திடாதீங்க தம்பி. என் மேல இருக்கிற பாசத்துல என் பொண்ணுங்க உணர்ச்சி வசப்பட்டு கோவப்பட்டுட்டாங்க. இவங்க எல்லாரோட சார்பாவும் இங்க இருக்கிற எல்லார் முன்னாடியும் நான் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ ஐயோ, அடேங்கப்பா, என்ன குடும்பம்டா இது? இப்படி டிராமா பண்றீங்க? அத்தை, இந்த குடும்பத்தை பத்தி சரியா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. இவங்க எல்லாரோட மைண்ட்ல இருக்கிறது பணம் 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 மட்டும்தான். வெளியில காட்டிக்கிறதுக்கு என்னவோ ரொம்ப நல்லவங்க மாதிரி இருக்காங்க. ஆனா உள்ளுக்குள்ள எவ்வளவு விஷம் இருக்கு. இப்போ நடந்துட்டு இருக்கிற எல்லா பிளானுக்கும் மாஸ்டர் மைண்டே இந்த சக்தியா தான் இருப்பா. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் சொரணை இருக்கிறவங்களா இருந்தா இந்நேரம் கிளம்பி போயிருப்பாங்க. அத விட்டுட்டு என்னதான் நடந்தாலும் இங்கேதான் இருப்பேன்னு அழுத்தமா இருக்கிறவங்கள நம்ம என்ன பண்ண முடியும்? கழுவி ஊத்தி காரி துப்பதான் முடியும். போதும்மா, நாங்களே போயிடுறோம். இதுக்கப்புறம் இங்க நிக்கிறதுக்கு எங்க உடம்புலயும் மனசுலயும் தெம்பு இல்லம்மா. பாத்துக்க, நாங்க வரோம். இந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டடா நம்ம அனுப்பின கொட்டேஷனை அந்த சிங்கப்பூர் கம்பெனிக்கு அப்ரூவ் பண்ணியாச்சு.
அவங்க நம்மக்கிட்ட டீல் ஒத்துக்கிட்ட அமௌண்ட்ல 60% மட்டும்தான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு செலவாகும். பேலன்ஸ் 40% நமக்கு ப்ராஃபிட் தான் அத்தை. இதோட மொத்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு மெயில் பண்ணிட்டேன். நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிடுங்க அத்தை. இந்தாங்க. அத்தை, என்னாச்சு? ஏன் வீட்டில் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்காங்க? ஏதாவது பிரச்சனையா? ஆமா சிவா. என்னத்த சொல்றீங்க? மறுபடியும் பிரச்சனையா? சரி, யார் என்ன பிரச்சனை? நீதான். நானா? என்னத்த சொல்றீங்க? அத கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. சிவா, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அந்த சக்தி தான். அந்த சக்தி எது பண்ணாலும் அவளுக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய ஒரே ஆளு நீ மட்டும்தான். அதனாலதான் இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீன்னு சொன்ன. ருத்ரா, 100ல ஒரு வார்த்தை சொன்னாலும் வேத வாக்கு மாதிரி சொல்லியிருக்க. அவ எந்த தப்பு பண்ணாலும் சிவா இருக்கிற தைரியத்துலதான் அவ இவ்ளோ ஆட்டமும் ஆடிட்டு இருக்கா. ஆமா அத்தை, அந்த சக்தி என் மேல அபாண்டமா ஒரு பழிய போட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக என்னை கூப்பிட்டு ஏன் எதுக்குன்னு விசாரிக்காம அந்த ஆபீஸ்ல இருக்க எல்லாரும் முன்னாடியும் என்னை அடிச்சு துரத்துனது இந்த சிவா தான். மம்மி, அந்த சக்தி என்ன பார்த்து என்ன சொன்னான்னு தெரியுமா மம்மி? நீ நினைச்சாலாம் இந்த கம்பெனில இருந்து என்ன வெளியில அனுப்ப முடியாது. ஆனா அதுவே நான் நினைச்சா உன்னை இந்த கம்பெனில இருந்து வெளியே அனுப்ப முடியும்னு சொல்றா. சிவா சார் கையாலேயே அவர் தம்பியை துரத்த தெரிஞ்ச எனக்கு உன்னை கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு என்கிட்டயே நக்கலா சவால் விடுறா மம்மி. அவ அப்படி பேசினது எல்லாத்துக்கும் காரணம் அவளுக்கு பின்னாடி சிவா இருக்காங்கிற திமிர் தான் மம்மி. இப்ப எதுக்கு தேவையில்லாம பழச பத்தி பேசிட்டு இருக்கீங்க? வீட்டை விட்டு கிளம்பும் போது எல்லாரும் நல்லா தானே இருந்தீங்க. இப்ப என்னாச்சு? அத்த, எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. என்னன்னு கொஞ்சம் ஓப்பனா சொல்லுங்க அத்த. சிவா, நீ வரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க ஒரு பெரிய பிரளயமே நடந்து முடிஞ்சிருச்சு. என்னத்த சொல்றீங்க? அந்த கணேசனோட குடும்பமே இங்க வந்திருந்தது. கூடவே சக்தியும் வந்திருந்தா. மொத்த குடும்பமும் இங்க வந்து பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க. சந்தோஷ் கணேசனை அடிக்க போயிட்டான். அத பார்த்துட்டு சக்தியும் சந்தோஷ் அடிக்க வந்துட்டா. பழசு எல்லாத்தையும் பேசி அந்த சக்தி இங்க ஒரு பெரிய பிரச்சனையே உண்டாக்கிட்டா. நடு வீட்டுக்குள்ள வந்து அந்த சக்தி இவ்ளோ திமிரா பேசுறானா? இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீதானடா. நான் என்னமா பண்ணேன்? பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு தோ யோகிய மாதிரி உட்காந்துருக்கானே உங்க புள்ள சந்தோஷ், நல்ல நாக்கப்படுங்கிற மாதிரி இவனை கேளுங்க. சிவா, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. இந்த உலகத்துல தப்பு செய்யாத மனுஷனே கிடையாது. ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல சந்தோஷ் தப்பு பண்ணிட்டான். அந்த ஒரு காரணத்துக்காக அவனை குறை சொல்லிட்டே இருக்காத. நீ உன் தம்பிய இவ்ளோ கேவலப்படுத்தினதுனாலதான் அந்த சக்தி நம்ம சந்தோஷ் மேல அபாண்டமா பழி போட்டுட்டே இருக்கா. என்னம்மா இது? ஆளாளுக்கு எல்லாருமே என்னையும் என் குடும்பத்தையும் சக்தி அக்காவையும் குற்றவாளி மாதிரி பேசுறீங்க. ருத்ராமா, நீங்க சந்தோஷ் கிட்ட உண்மையை சொல்லுன்னு திரும்ப திரும்ப கேட்டீங்க. ஆனா சந்தோஷ் வாயவே திறக்கல. வீட்ல இருக்கிறவங்களும் அவரை பேச விடல. இங்க 2 பேருக்கும் நடுவுல என்ன நடந்துச்சுன்னு இப்ப நான் சொல்றேம்மா. சொல்லு. நான் பாட்டுக்கு நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருந்தப்போ என் பின்னாடியே தேடி வந்து லவ் பண்றேன்னு சொல்லி கமிட் பண்ணது சந்தோஷ் தான்.
இந்த உலகமே எதிர்த்து வந்தாலும் யார் என்ன சொன்னாலும் உன் கழுத்துல நான் தான் தாலி கட்டுவேன். இந்த ஜென்மத்துல நீதான் என் வைஃப்னு என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணது சந்தோஷ் தான்.